வெல்கம் டு மிஸ்ஸஸ் மாலினி யூடியூப் சேனல். இன்னைக்கு சித்திரை 1 கணிக்காணும் நாள். அதை நான் எப்படி பூஜை பண்ணுறேன், சாமி கும்பிட்றேன்னு வாங்க ஒரு பெரிய வீடியோவாக பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசியில் அடுத்த வீடியோ பர்த்டே கிஃப்ட் வீடியோக்கான சின்ன கிளிப் போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். பள்ளிபாளையம் பூக்கடைக்கு போய் நானும் என் ஹஸ்பண்டும் 13ஆம் தேதியே போய் தேவையான பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் கடையிலிருந்து. முன்னாடி நாளே சாமி பத்திரம்லாம் நல்லா கழுவி தொடச்சி அதுக்கு மஞ்சள் குங்குமம், நான் மஞ்சள் மட்டும் இல்லை, மஞ்சள், சந்தனம், பச்சை கற்பூரம், ஜவ்வாது இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மஞ்சளும் குங்குமமும் வச்சு நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கணும். எல்லா சாமி பாத்திர பொருள்களுக்கும் பொட்டு வச்சு ரெடியாக அழகாக எடுத்து வச்சுக்கிட்டேன். எங்கிட்ட என்னென்ன சாமி பொருட்கள் இருக்குது, என்னென்ன எப்படி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு பூஜா டூரில் நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பள்ளிபாளையம் பூ கடைக்கு போய் என்னென்ன பூ வாங்கணும்னு வாங்க பார்க்கலாம். மஞ்சள் செவந்தி, எப்போவுமே நான் மஞ்சள் செவந்தி கொஞ்சம் சேர்த்தி தான் வாங்குவேன். டார்க் பிங்க் செவந்தி, அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் செவந்தி கொஞ்சமாக வாங்கினேன். அப்புறம் ஒயிட் கலர் செவந்தியும் நான் எப்போவுமே நிறையா தான் வாங்குவேன். அதோட மறிக்குழுந்தும் துளசி எப்போவுமே நான் நிறையா தான் வாங்குவேன். இது என்னென்னா, எனக்கு இன்றைக்கி பர்த்டே சித்திரை 1ஆம் தேதி, அதனால் நைட்டு 12 மணிக்கு காலையில் பூஜைக்காக இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கார் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு கிஃப்ட்டை கொடுத்தாரு. எனக்கு என்னென்ன கிஃப்ட் கொடுத்துருக்காரு, எங்கெங்கே நாங்கள் வெளியே போனோன்றது வந்து அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் கண்டிப்பாக பாருங்கள். சாமி படத்துக்கெல்லாம் இந்த மாதிரி 3 செவ்வந்தி, ஒரு மறிக்குழுந்து, கொஞ்சம் துளசி வச்சு கட்டி ஒவ்வொரு சாமி படத்துக்கும் நான் இப்படி தான் வைப்பேன். கதவு நிலவு காலுக்கு வந்து பச்சை கற்பூரம், ஜவ்வாது கலந்த தண்ணியில் நல்லா கழுவிட்டு உங்கள் குல வழக்கப்படி உங்கள் வழக்கப்படி எப்படி பொட்டு வைப்பீங்களோ அப்படி வச்சுக்கோங்க. நான் இப்படி தான் வச்சுட்டு அரிசி மாவில் வந்து லட்சுமி பாதம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வரைஞ்சி விட்டுக்குவேன். எப்போவுமே காலையில் நேரமாக எழுந்து, நீங்கள் எப்போ எழுந்திருக்கிறீங்களோ எழுதுங்க, நான் வந்து ஒரு 5 மணிக்கட்ட எழுந்து கை கால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வந்து விளக்கெல்லாம் பற்ற வச்சு கண்ணை மூடி திறந்து கண்ணாடியில் என்னென்ன பொருள் வச்சுருக்கேன்னு நான் வந்து பார்த்துக்குவேன். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கண்ணை மூடியே கூட்டிகிட்டு வந்து இந்த கண்ணாடியில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து என்னென்ன இருக்குதுன்னு கேட்பேன். அதுக்கு அவங்க சொல்லுவாங்க. நான் எப்போவுமே வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வச்சு சாமி கும்பிட்றேன். உங்களுக்கு என்னென்ன வைக்கணும்னு தோணுச்சோ நீங்கள் வைக்கலாம். நான் என்ன வச்சுருக்கேன்னா, அரிசி, சர்க்கரை, உப்பு, அப்புறம் 5 ரூபா காயின்னு, அப்புறம் என்கிட்ட இருக்கிற புது நோட்டு, உங்கள்கிட்ட என்ன இருந்தாலும் வச்சு கும்பிடலாம். அப்புறம் வெள்ளி 1, தங்கம் 1, அப்புறம் 2 விளக்கு. எப்போவுமே மெயினாக சித்திரைக்கனிக்கு என்ன வைக்கணும்னா மா, பலா, வாழை, அது 3 உங்களுக்கு எப்படி தோணுதோ வச்சுக்கோங்க. அப்புறம் நான் ஒரு சொம்பு தண்ணி. நான் வந்து எப்போவுமே சாமி விளக்கும் சேர்த்து பற்ற வச்சு தான் நான் எப்போவுமே காலையில் கும்பிடுவேன். கும்பிட்டு முடிச்சுட்டு
காலையில் ஒரு 8 மணிக்கு மேலே பிள்ளையார் 108 போற்றி சொல்லி சித்திரக்கனி பூஜையை நான் சிறப்பாக முடிச்சுக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் மாலினி. இந்த வீடியோ அடுத்த வீடியோக்கான சின்ன கிளிப். மறக்காம பர்த்டே கிஃப்ட் வீடியோவை பாருங்க. பாய்.